அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி. பாரத ரத்னா உள்துறை அமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர், இப்படி புகழ்பெற்ற கோவிந்த் வல்லப் பந்த் அவருடைய பிறந்த தினம் என்று புதன்கிழமை. இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தலை சிறந்த அரசியல்வாதியுமான கோவிந்த் வல்லப் பந்த் பிறந்த தினம் என்று தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அல்மோராவில் கூண்ட் என்ற கிராமத்தில் 1887 பிறந்தார். தந்தை அரசாங்க அதிகாரியாக பணிபுரிந்து வந்த காரணத்தினால் அடிக்கடி வெவ்வேறு ஊர்களுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். இதனால் இவர் தன் தாத்தாவின் பராமரிப்பில் வளர்ந்தார். நேர்மையில் தன் தாத்தா வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை சிறுவன் தன் குணாம்சங்களில் ஒன்றாக பதிய வைத்துக் கொண்டான். இளைஞன் கோவிந்த் படித்து நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்தார். மேல் படிப்புக்காக 1905 அலகாபாத் சென்று முயிர் சென்ட்ரல் கல்லூரியில சேர்ந்தார். கணிதம், இலக்கியம், அரசியல் துறை பாடங்களில் சிறந்து விளங்கினார். உடல்நிலை தொல்லை கொடுத்தாலும் தன் இலக்கில் உறுதியாக இருந்தார். கோபாலகிருஷ்ண கோகலே, மதன் மோகன் மாளவியா கருத்துக்களால் இவர் ஈர்க்கப்பட்டார். காங்கிரஸ் மாநாடுகளில் தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்தார். ஒரு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அபாரமாக உரை நிகழ்த்தினார். இதனால் கோபமடைந்த கல்லூரி முதல்வர் இவர் தேர்வு எழுதுவதை தடை செய்தார். சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொன்ன மதன் மோகன் மாளவியாவின் மிரட்டலுக்கு பணிந்த கல்லூரி முதல்வர் கோவிந்தை தேர்வு எழுத அனுமதித்தார். 1909ஆம் ஆண்டு வங்கம் சேர்ந்த அப்ப அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தார். அல்மோராவில் தனது வக்கீல் தொழிலை தொடங்கினார். பின்னர் காசிப்பூர் சென்று குடியேறினார். பல சமூக சேவைகளையும் செய்து வந்தார். சுற்றுலா வரும் ஆங்கிலேயர்களுக்கு உள்ளூர் வாசிகள் கட்டணம் ஏதுமின்றி பழுதூக்க வேண்டும் என்ற சட்டம் அப்போது நிலவியது. 1914ஆம் ஆண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்காடி அந்த சட்டத்தை நீக்கச் செய்து கிராம சபைக்கு உதவினார். 1921 காந்திஜியின் அகிம்சை வழியில் ஈர்க்கப்பட்டார். காங்கிரஸில் இணைந்த இவர் ஐக்கிய மாகாணத்தில் நடந்த பொது தேர்தல்களில் நைனிடால் தொகுதியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விடுதலை போராட்ட இயக்கங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றிருக்கிறார். 1937 ஐக்கிய மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். 1946ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றார். ஜமீன்தார் முறையை ஒழித்தது இவரது முக்கிய சாதனைகளில் ஒன்று. 1955 ஆண்டு உள்துறை அமைச்சராக பணியாற்றினார். சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்தார். தேசிய உணர்வை மக்களிடையே வளர்க்கவும் ஒருமைப்பாட்டை உருவாக்கவும் தன் எழுத்தாற்றலை பயன்படுத்தினார். சிறந்த மேடை பேச்சாளரான இவர் மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி வந்தார். ஏழைகளின் பொருளாதார பிரச்சனைகளை போக்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். 1957 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் இவரது பேரில் ஏராளமான மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. சிந்தனையாளர், தொலைநோக்காளர், திறன் வாய்ந்த நிர்வாகி, சமூக சீர்திருத்தவாதி என போற்றப்பட்ட கோவிந்த் வல்லப பந்த் 1961ஆம் ஆண்டு 74 வயதில் நம்மை விட்டு நீங்கினார், மறைந்தார். தற்போதைய உத்தரப்பிரதேசம் கிடையாது, உத்தரகாண்டில் பிறந்தவர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அல்மோராவில் கூண்ட் என்ற இடத்துல 1887 பிறந்திருக்கிறார். ஆனால் முதலமைச்சரா உத்தரப்பிரதேசத்துக்கு ஆயிருக்கிறார். பிறந்தது உத்தரகாண்டு, ஆனால் ஆனது முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்துக்கு 1946 ஆயிருக்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். 1921 காந்தியின் அகிம்சை வழியால் ஈர்க்கப்பட்டார். 1905 அலகாபாத் சென்று முயிர் சென்ட்ரல் கல்லூரியில் சேர்ந்தார். இதுதான் இவருடைய தொடக்கங்காலம். உள்ள இருந்துட்டு பிறகு கடுமையாக வேலை பார்த்துருக்கிறாரு, எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 1957 இவருக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இவ்வாறான ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை இந்த நன்னாளாம் பொன்னாளில் புதன்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட செப்டம்பர் 10
சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.